என்ன பச்சை இது இப்படி திடீர்னு வந்து கலாட்டா பண்றியே என்னன்னு சொல்லு. இந்த இடத்த காலி பண்ண எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் ஆகும். அரை மணி நேரத்துக்குள்ள காலி பண்ண. நான் பச்சை இது 1 நிமிஷம் பூச்சி சாவி எடு. போங்க போங்க தீவெட்டி தண்ணுங்களா போங்கடா. எல்லாம் பக்கத்துல கொடுப்பாங்க வாங்கி கொடுத்து அப்படியே போயிடணும். ஏரியா பக்கமே பார்க்க கூடாதுங்க. போங்க கொடுத்தல தலைவா கொடுத்தல கொடுத்தல. ரொம்ப நன்றிங்க, நீ நல்லா இருக்கு. என்னடா கும்பிடு போட்டு விட்டுருவா? நான் காலில் விழ மாட்டேனா? சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், போஸ்டர் அடிச்சு ஓட்ட சொல்றேன். ஓ பயங்கர டூப்ளிகேட் ஆசாமி. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் படிச்சு புக்ல எழுதுனா பத்தாதுமா. இந்தியன் எக்கானமி பத்தி தெரியணும். இனிமேலு நோவோ எழுதுறது மட்டும் இல்ல, திங்கிறது கழுவுறது கூட ஒரே கையில தான். ஸ்மைல் ப்ளீஸ். நம்ம குடோனை அந்த பச்சை வந்து காலி பண்ணிட்டாங்க. ஜிவி பேர் சொல்லியா? சொன்னேன் சார். என்ன சொன்ன அந்த பச்சை? இந்த பச்சை வாழைப்பழத்தை கொடுத்து உரிக்காம சாப்பிட சொன்னான். Two, 3, 4, 5, 6, 7, 8. சார் பச்சை பெரிய படையோட வந்திருக்கான் சார். ஏன்றா படைன்னு சொன்னேன், தொடப்ப குச்சி அனுப்பியிருக்கா? ஒத்தையா இருந்தாதான் அது குச்சி, ஒன்னா சேர்ந்து அது கட்ட, தொடப்ப கட்ட. அடிச்சா நீ தேர மாட்ட. எங்க உங்க தலைவர்? ஒரு தலைவன் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்திருக்கு. பேரை கேட்ட நீ பயத்திலே செத்துருவ. பொடி பசங்களா, சாக்லேட் சாப்பிட்டு போயிடுங்கோ, இல்ல துப்புன சத்துருவீங்க. சாக்லேட்ல கொடுவாடா டூப்ளிகேட். இந்த வரச்சு இன்னொரு வா பச்சை. வெள்ளி தனிச்சிரா.
కదం కదం గుండా కాట్లారా మీరు పిల్లల దగ్గర దెబ్బలు తింటున్నారు. ஃபைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசுற டயலாக கேட்கறதுக்கு ஒரு ஆளாவது உயிரோட வேணுங்கிறதுக்காக தாண்டா உன்னை விட்டு வச்சிருக்கானுங்க இந்த பசங்க. உன்னை அடிக்கிறதுக்கு கமல், ரஜினி, விஜய், விக்ரம்லாம் தேவையே இல்லை. அவங்களோட ரசிகர்கள் வந்தாலே போதும் உன்னை நறுக்கி நார்த்தங்கா ஊருக்கா போட்டு நாரடிச்சிருவாங்க. ஏய், உன்ன மாதிரி வில்லன் தாண்டா விவேகம் இல்லாம பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுவான். ஆனா என்ன மாதிரி ஹீரோ முதல் தடவை ரத்தத்தை தொட்டு பார்ப்பான், 2வது தடவை மன்னிப்பான், 3வது தடவை உயிரோட புதைச்சிட்டு உள்ள வந்து கொள்ளி வைப்பான். ஏய், நான் இப்ப அந்த ஏரியா ஹீரோ ஆயிட்டு இருக்கேன்டா. என் வழி பொது வழி. பொதுமக்களுக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது, இனிமே டயலாகே கிடையாது, பேக்கப் தான். चोली के पीछे क्या है, चोली के पीछे. நீ தான்டா சொன்ன நான் இப்ப அந்த ஏரியா ஹீரோ ஆயிட்டு இருக்கேன்னு. ஆமா, நான் ஹீரோ ஆன மாதிரியே தெரியல எனக்கு. ஏன் அதுல என்ன டவுட்? நான் ஹீரோ ஆயிருந்தா இந்த மாதிரி கட் அவுட் வச்சிருப்பாங்களே. நான் அந்த ஏரியாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன், அப்புறம் ஸ்கூல்லாம் வேற திறந்து விட்டேன். அப்புறம் ஏன் எனக்கு கட் அவுட் வைக்கல? அட அவ்வளவுதானே. ஹலோ ஜேபி கிருஷ்ணா, வணக்கம் இருக்கட்டும். நம்ம அண்ணனுக்கு 30 அடியில ஒரு கட் அவுட் ஒன்னு. 30 அடி என்னடா 30 அடி? ஜேபி கிருஷ்ணா, அந்த கட் அவுட் நிலாவை முட்டணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மீதி விஷயம் நீ பேசுற. எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல. போறோம். அடப்பாவி, நானே ஃப்ராடு, செல் ஆன் பண்ணாம பேசுறேன், அத வாங்கி இவன் பேசுறானே. பதவி ஆசை பிடிச்சாலே பைத்தியம் பிடிச்சுன்னு போல இருக்கு. நடுவாணி குப்பம் மக்கள் சார்பாக இந்த பச்சை துண்டினை நமது இதய தலைவன் பச்சையார் அவர்களுக்கு பவள ஆடையாக பட்டு துண்டு போடக்கூடாதா? சரி போ. அடுத்தபடியாக நம்முடைய அரசியல் ஆசான் அண்ணன் பச்சையார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, அல்ல கைகளே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கொள்கை அதாவது நம்முடைய கொள்கை வந்து என்னன்னா கட்சி ஆரம்பிக்கிறோம். ஐயோ, கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை சொல்லுவான்னு பார்த்தா கொள்கையே கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறான். 1989ல என்ன நடந்தது? 1900 ராத்திரி 12 மணிக்கு நமக்கு சுதந்திரம் வந்தது. ஐயோ, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? என்ன அது வேணாம். அப்போ இந்த மேட்டர் வேணாம். அப்போ என்ன வேற என்ன மேட்டர் நமக்கு? கப்பு. அதாவது இந்த குப்பம் பூரா கப் அடிக்குது. தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த பிரைம் மினிஸ்டராவது இதை தட்டி கேட்டானா? ஐயோ, நம்ம ஆளுக்கு பேசவே வரலையே. பேச தெரியல, தமிழ்நாட்டுல அரசியலுக்கே வர முடியாது. என்ன பண்றது? யார் நீங்க? எந்த கம்பெனில இருந்து வரீங்க? அதான் டயலாக் எழுதிக்கிட்டு இருக்கேன்ல. ஏயா பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கீங்க, மிரட்டி டயலாக் எழுத சொன்னாங்களா? டேய் பேச, ஆக்சன் படத்துக்கு ஆக்சன் எது வந்தாலும் வீட்டில் சொல்லிட்டு வர. நீங்க யாரு? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? ஏன் சார், நீங்க தானே நம்ம கேப்டன் விஜயகாந்த் படத்துக்கெல்லாம் வசனம் எழுதுறவரு? ஆமா சார், அதே மாதிரி பொறி பறக்கிற வசனமெல்லாம் எழுதி எங்க அண்ணனுக்கு சொல்லி கொடுத்து எங்க அண்ணனையும் பெரிய தலைவன் ஆக்கிடுங்க சார். எழுதி கொடுத்தா என்ன ரிலீஸ் பண்ணிடுவீங்கல்ல? உன்னை ரிலீஸ் பண்றதுக்கு நீ என்ன சினிமாவா? பின்ன எப்ப சார் ரிலீஸ் பண்ணுவீங்க? என் தலைவன் என்னைக்கு போய் கோட்டையில கொடி ஏத்துறானோ அன்னைக்கு தான் ரிலீஸ். ஆமா, உங்க தலைவர் எதுவும் பேச மாட்டாரா? இன்னைக்கு அவர் மௌன விரதம். என்னடா சும்மா வளவளன்னு பேசினே இருக்கீங்க? எழுதுறானா இல்லையா? அவன் பேச்சுவார்த்தை சுமூகமா போய்கிட்டு இருக்கு தலைவா. ஒழுங்கா எழுத சொல்லு. வாயில நுழையாத டயலாக்லாம் எழுதுனான்னு வச்சுக்கோ, இதுலயே போட்டுருவான் அவனை. எழுத சொல்லு. ஏம்பா, பேப்பர் இருக்கு, பேனா இருக்கு, டயலாக் எழுதுறதுக்கு வேற என்ன வேணாம்? இந்த சூழ்நிலையில தைரியம் தான். ஓட்டு போட்டு எம்பி ஆக்கி உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா நீங்க என்ன பண்றீங்க? தலைய சொரிஞ்சிட்டு இருக்கேன். டயலாக சொன்ன சார். ஓ, சொல்லு. ஓட்டு போட்டு எம்பி ஆக்கி. ஓட்ட போட்டு எம்பி ஆக்கி. ஓட்டு இல்ல சார், ஓட்டு போட்டு இருங்க. அண்ணனுக்கு மைக்கு வச்சாதான் டயலாக்கே வரும். எதை வேணாலும் வைங்க சார். தொகுதி மேம்பாடு மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, அதெல்லாம் அவன் டெஸ்ட் பண்ணிக்குவான் சார். டயலாக் சொல்லுங்க சார். சொல்லு பார்க்கலாம். தொகுதி மேம்பாடு கொடுக்கிற 2 கோடி ரூபாய். தொகுதி மேம்பாட்டுக்காக கொடுக்கிற மீசையை முறுக்கிக்கலாமா? அத கூட முறுக்கிக்கீங்க. டயலாக் கேளுங்க சார். நான் மீசையை முறுக்கிறேன், நீ டயலாக் சொல்லு. என்ன தொகுதி மேம்பாட்டு கொடுக்கிற 2 கோடி மைக்க வாயிட்ட வைக்காம கீழ இருக்க அங்க வச்சா நான் எதுலடா பேசுறது? மண்வெட்டி பல்லா போடா. வெறும் கரண்டியை கொடுத்து மைக்குன்ற மசூர். சார் சொல்லுங்க சார். யோ, நீ முதல்ல கரெக்டா சொல்லியா? முதல்ல என்ன பேசுன? முதல்ல ஏதோ ஓட்ட போட்டுன, அப்புறம் தொகுதி என்ன, அப்புறம் வந்து வேற என்ன, 2 கோடி என்ன. நீ கரெக்டா சொல்லு. இப்ப கரெக்டா சொல்றேன். கரெக்டா சொல்லு.
தொகுதி மேம்பாட்டு குழு பேத்துருவேன் நான் உன்னை சொல்லு தொகுதி மேம்பாட்டு குழு பார்க்காம சொல்றா நான் எழுதுனதுல இதான் சார் பெஸ்ட் டைலாக் ம். இத மட்டும் சரியா மனப்பாடம் பண்ணி கரெக்டா பேசிட்டீங்க ஆ. ஸ்ட்ரைட்டா மக்கள் தலைவன் ஆயிரலாம் இவ்வளவுதானே ஐயோ என்ன இவ்வளவு நீளமா இருக்கு இது நீளம் இல்ல சார் ஒரு தலைவன் மக்கள் மனசை நோக்கி போடுற பாலம் ஆனா உன் டயலாக் ரொம்ப டேஸ்டா இருக்குது எப்படி கண்டுபிடிச்சீங்க இதோ நாய் நக்குது ஏய் மூடுறா அது உன் ஜாடையில் தான்டா இருக்குது ரஸ்னகர்த்தா இது என்ன பில்டிங் இது ரிப்பன் பில்டிங்கு ரிப்பன் ரிப்பன் சுயமா வேற சிந்திக்கிறாரு யோ யோ டிரைவர் வண்டி திருப்பி உள்ள விடு இல்லங்க ஆ. இது என்ன சீனுன்னு சொல்ல நான் வேற பஞ்சு டைலாக் எழுதல நீயும் பஞ்ச் டயலாக் டேய் அங்க போய் நானா சொந்தமா பேசுறேன் அவனும் சொல்லி தரக்கூடாது ஓகே. திருப்பா வண்டியா வண்டியை சீக்கிரம் திருப்பியா கேட்டை உடச்சு உள்ள போயா ஏய் கவர்னர் வர சொல்லியா கீழே இங்க கவர்னர் இல்ல மேயர் தான் அப்ப மேயர் வர சொல்லு மேயர் இப்ப இங்க இல்ல அவரு கீழே லோயர்னு யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்கள வர சொல்லியா யாரு இவன் அவர் டவாலி இவர் யாரு நான் தான்ப்பா இங்க பொறுப்புல இருக்கேன். அந்த பருப்புல இருக்கியே இது என்ன பில்டிங் இது இது என்ன பில்டிங்னு எல்லாருக்கும் தெரியுமையா? எல்லாருக்கும் தெரியும் உனக்கு தெரியுமா ரிப்பன் பில்டிங். அப்ப இந்த ரிப்பன் பில்டிங் பேர் என்ன ரிப்பன் பில்டிங் தானே இம்மா பெரிய ரிப்பன் பில்டிங்க வச்சுருக்கீங்க எங்க ஏரியால இருக்கிற பொண்ணுங்க தலையில ஒரு ரிப்பன் கூட இல்ல இத்தனைக்கு புட்டு சுத்தின பொண்ணுங்க அதுங்க என்ன அக்கிரமம் அது என்னையா இது? அது அப்படி சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷமா தலையில வச்சுக்க ரிப்பன் வாங்க கூட வசதி இல்லாம பாதிக்கப்பட்ட ஃபிகருங்க சார்பா அவங்க உரிமைக்காக போராடி டயலாக் எல்லாம் கரெக்டா பேசுறேனா நான் எழுதல ஆனா நல்லா இருக்கு மெயின் பாயிண்டே அதுதான் அதாவது நான் உங்களுக்கு போராடுறதுக்காக இங்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல ரிப்பன் வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன் இந்த மாநகராட்சி இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி பிரச்சனையை இது நான் கூட இந்த மாதிரி வரைக்கும் பிரச்சனை சந்திச்சது யோ சந்திச்சு மூடியா பெரிய மனுஷன் பேசினுக்கிறான்ல இல்லையா? பெரிய மனுஷனாவது ஒத்துக்கிட்டியே. நான் சொன்னது என்னையா அதான பார்த்தேன் என்ன உன் மேட்டரை துண்ட தூக்கிட்டு சொல்லு பா. இந்த ரிப்பன் பில்டிங்ல ரிப்பன் இந்த இருக்குதா இல்லையா மாநகராட்சியில இது வரைக்கும் ஆ. மைக்கில் அடிச்சிருக்கோம். ஆ. இப்ப மைக்க புடிங்க அடிச்சிட்டு இருக்கோம். ஆ. ஆனா இந்த மாதிரி பிரச்சனையை இது வரைக்கும் சந்திச்சது இல்லையேன்னு சொன்னேன். இன்டர்மீடியட்டா அதாவது உடனே எனக்கு 10,000 ரிப்பன் என்னையா கொடுக்கறனா பண்ண போற? பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்தி டீ குளிச்சு உயிரை விட்டுடுவான் இவன் தெரியா உள்ள போய் நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ஏய் நம்ம ஏரியால இருக்கிற பொண்ணுங்க கொண்டையில ரிப்பன் வைக்கிறதுக்காக நம்ம தீ கூட குளிக்கூடாது புரியுதா இதுக்கு மேல இவன் கூட இருக்கிறது ஆபத்து பெட்ரோல் வேற மிச்சமா இருக்கு சார் காட்டி கொடுத்துறாதீங்க சார் எலெக்ஷன் நேரம் பேசாம ரிப்பனை கொடுத்து தொலைச்சிருவோம் சார். சரியான நியூசன்ஸா போச்சு கொடுத்து தொலைங்க அதை நீங்களே வந்து சொல்லிடுங்க சார். என்ன? நீங்க கேட்டதை சாங்ஷன் பண்ணி கொடுக்குறோம் என்னடா இவனுங்க நம்ம ரிப்பன் கேட்டா இவனுங்க சாங்ஷன் கொடுக்குறானுங்க சாங்ஷனை வச்சுட்டு என்ன பண்றது நாம தம்பி ஆ. நீங்க கேட்ட ரிப்பன் சாங்ஷன் ஆயிடுச்சு. அதான் நானும் சொல்றேன் ரிப்பன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா சாங்ஷனை எப்படி தலையில வச்சுக்குவாங்க ரிப்பன் தானே வச்சுக்குவாங்க ஐயோ சாமி நீங்க கேட்ட ரிப்பனை தான் ஏன் குடுக்கறேன்னு சொல்றாரு அவரு. அப்படி சொல்லுங்கயா ஐயோ சாமி உங்க ரிப்பன் பில்டிங் பாஸே நமக்கு புரிய மாட்டேங்குது தீப்பெட்டி இருந்தா கொடுங்க அது வேறயா? ரிப்பன் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களாப்பா அதுக்கு இல்லடா சும்மா தம் ஐயோட பத்தல. ஒண்ணு சாமி என்ன ஆ?